சார் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன்லேயே போயிட்டுருக்கு. எப்பவுமே வந்து ஒரு வாரோ, ரிசெஷனோ வந்தது அப்டின்னா, கோல்டோட பிரைஸ் தான் வந்து ஏறி நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வார் கண்டிஷன் வரும்போது, ஆப்போசிட்டா வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறியிருக்கு. கோல்டு பிரைஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஏறவே இல்ல. இதுக்கு காரணம் என்ன சார்? ஜென்ரலா எப்படி கேட்டிங்கன்னா, நம்ம அடிக்கடி சொல்றது தான். பட் இந்த இடத்துல நினைவுபடுத்துறேன். எப்பவுமே ஈக்விட்டி மார்க்கெட்டு ஏறித்துன்னா கோல்டு இறங்கும். ஈக்விட்டி மார்க்கெட்டு தகுந்த மாரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ம். கோல்டு. இப்போ கடந்த காலத்தில பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2, 3 வருஷத்தில க்ரூடு வந்து பெரிய மூவ்மெண்ட் குடுக்கல. இப்ப நீங்க இப்படி பிரிச்சு பாருங்க. க்ரூடு, கோல்டு, ஈக்விட்டி மார்க்கெட். இது 3ம் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டு நிஃப்டி நல்ல நியூ பீக்கு காமிச்சிருது. கோல்டும் பீக் காமிச்சிட்டு இப்போ ரேஞ்ச் பவுண்டும்பாங்க. அந்த 13,000 உடையக்கூடாது. 13,000 உடையாம இந்த 13,800, 15,000 இதுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கும். ரேஞ்ச் பவுண்டுனா ஒண்ணா பிரேக் அவுட் ஆணும், இல்லன்னா பிரேக் டவுன் ம். ஆணும். 2ம் ஆகாம ரேஞ்ச் பவுண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த செக்டாரல் ரொட்டேஷன் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? திடீர்னு ஒரு 2, 3 நாளைக்கு ஐடி செக்டார் ஏறும். திடீர்னு பேங்க் செக்டார் ஏறும். அப்போ இண்டெக்ஸ் வந்து அப்படியே இருக்கும். பட் ரிமைனிங் அந்த செக்டார் அதுக்கு தகுந்த மாதிரி கிரீன் ஆர் ரெட்ல இருக்கும்.